வீரர்களும் தீரர்களும் வாழும் மதுரை மண்ணில் வீரர்கள் ஆடும் விளையாட்டான ஏறுதழுவுதல் அரங்க திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் ஐ பெரியசாமி அவர்களே, ஏவா வேல் அவர்களே, மூர்த்தி அவர்களே, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களே, வீரம் செறிந்த காளைகளை வளர்த்த குடும்பத்தினர்களே, காளைகளை தழுவ இருக்கக்கூடிய இளங்காளையர்களே, பத்திரிகை ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். வீரத்தீர விளையாட்டு களத்தை திறந்து வைக்க வந்திருக்கிறேன். மதுரையை தூங்கா நகரம் என்பார்கள். போட்டி என்று வந்துவிட்டால் தோல்வியை தூள் தூளாக்கும் நகரம் என்பதை வாடிவாசல் ஆண்டுதோறும் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. தமிழர் பண்பாட்டு விளையாட்டான ஏறுதழுவுதலுக்கு சங்கம் வளர்த்த மதுரையில் இந்த மாபெரும் அரங்கம் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக அரசால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. அதுவும் தமிழக தலைவர் கலைஞர் அவருடைய 100ஆண்டு விழா கொண்டாடுகிற ஆண்டில் அமைக்கப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பு. பல்லாயிரம் ஆண்டு பெருமை கொண்ட நம்முடைய தமிழனம் கொண்டாடும் தழுவுவதற்கான அரங்கத்தை கட்டி எழுப்பியவன் இந்த ஸ்டாலின் என்று வரலாற்று என்னுடைய பெயர் இடம்பெறுவது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்து 3 ஆண்டுகள் ஆகியிருக்கு. அதுக்குள்ள 3 முக்கியமான கம்பீர சின்னங்களை இந்த மதுரையில ஏற்படுத்தி இருக்கோம். ஒண்ணு, தமிழினத்தோட பழமையை சொல்ற கீழடி அருங்காட்சியகம் மதுரைக்கு அருகில் அமைக்கப்பட்டிருக்கு. 2வது, கலைஞர் பேரால மாபெரும் நூலகம் பிரம்மாண்டமா மதுரை மாநகர்ல அறிவு மாளிகையா அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ 3வதா இந்த கலைஞர் 100ஆண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் ஜல்லிக்கட்டுக்கு பேரு போன அலங்காநல்லூர்ல அமைக்கப்பட்டிருக்கு. இத சொல்ல நேரத்தில் 2015ஆம் ஆண்டு அறிவிச்சு இன்னைக்கு வரைக்கும் மதுரைக்கு இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசால கொண்டு வரப்படாத ஒரு திட்டமும் இருக்கு. அது உங்க ஞாபகத்துக்கு வந்தா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை. இந்த அரங்கத்தை கம்பீரமாகவும் அழகாகவும் அமைச்சு கொடுத்த பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேலு அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவரோட சாதனை பட்டியல்ல இப்போ இந்த கலைஞர் 100ஆண்டு ஏறுதழுவுதல் அரங்கமும் சேர்ந்துடுச்சு. சென்னையில கலைஞர் நினைவகமும் விரைவில் திறக்கப்பட இருக்கு. இந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்துள்ளார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள். தை மாதம் பிறந்தால மாண்புமிகு மூர்த்தி ஜல்லிக்கட்டு மூர்த்தியா மாறிடுவாரு. கோட்டைக்கு கூட வராம ஜல்லிக்கட்டு மைதானத்தில் இருந்துடுவாரு.
அந்த அளவுக்கு ஏறுதழுதலுக்கு தனது உயிராக கருதக்கூடிய மூர்த்தியை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த தருணத்தில் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புவது, சாதி பிளவுகளும் மத வேறுபாடுகளும் தமிழர் ஒற்றுமையை சிதைக்க பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்பதை உணர்ந்து தமிழர் என்ற நமது அடையாளத்தோடு இது போன்ற பண்பாட்டு திருவிழாக்களை ஒற்றுமையாக நடத்துவோம். இந்த அரங்கில் காளைகள் வீரமாக களம் இறங்கட்டும், காளையர்கள் தீவிரமாக காளைகளை தழுவட்டும். தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமை உணர்வோடு கண்டுகளிப்போம். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, வீர விளையாட்டான ஏறுதழுவுதல் வெல்க. நன்றி, வணக்கம். விழா பேருரையாற்றுமைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கீழக்கரை ஏறு தழுவுதல் நிகழ்வினை கொடியசைத்து தொடங்கி வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடே அதிரப்போகுது. தமிழ்நாடு முதலமைச்சர் துவக்கி வைக்கிறார். எங்கள் நம்பிக்கை நாயகன், ஜல்லிக்கட்டு நாயகன், ஜல்லிக்கட்டின் விடிவெள்ளி இதோ துவக்கி வைக்கிறார்.